கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமனோமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள். மரித்தோர்ந்து இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணின நம்முடைய தேவன் அவரை அந்த ஆவியினால் எழுப்பினது போல நமக்குள்ள அதே ஆவியானவர் சொல்லுங்க வாசமாக இருக்கிறார். ரோமர் 8:11 எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. அவரை எழுப்பினவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். கையில் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அதனால அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எப்பவுமே நமக்குள்ள இருக்குது. அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். புரியுதா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உட்காந்து இதுக்கு என்ன பேசணும் அப்படின்ட்டு உட்காந்து இப்போ வேதத்தை வாசிக்கும்போது நிறைய விஷயம் நம்ம ஈஸ்டர் சர்வீஸில் நிறைய மெசேஜ் கொடுத்துருக்குறோம். இப்போ என்ன பேசுகிறது அப்படின்ட்டு கேட்கும்போது ஒரு சத்தியத்தை இன்றைக்கி ஆண்டவர் உணர்த்தினார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 20:14. இவைகளை சொல்லி எடுத்துட்டீங்களா? இவைகளை சொல்லி யோவான் 20:14. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இதை நம்ம ஏற்கனவே மார்க்கில் கூட படித்தோம் அதை சம்பவத்தை. புரியுதா? அந்த அருமையான 3 பேர், மரியாள், மகதலேனா மரியாள், அடுத்தது சலோமே, 3 பேர் போகிறாங்க, கல்லறைக்கு போகிறாங்க. அப்போது இதே போல் இவங்க இங்கிருந்த இடத்துல போகும்போது ஆண்டவர் தான் அங்கே நிற்கிறாரு. புரியுதா? யாரை தேடி போனாங்களோ அவரே அங்கே இருக்கிறாரு. ஆனால் அவர் இயேசுன்ட்டு இந்த மாவுக்கு என்ன செய்யல, கண்டுபிடிக்க முடியல. இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனால் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். புரியுதா? ஏன்னா இந்த மாதிரி நினச்சாங்களாம், தோட்டக்காரர் நினச்சாங்க. என்ன நினச்சாங்க? இயேசு என்ன நினச்சாங்க சொல்லுங்க, சொல்லவே பயமாக இருக்குல்ல. இயேசு தோட்டக்காரர் நினைக்க. புரியுதா? அப்போ நீங்களும் இயேசு யாருன்றது முதல்ல உணர்ந்துங்க. அகில உலகத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவர், அந்த உணர்வு இருக்குதா? இல்லை சாதாரணமாக இதான் நினைக்கிறீங்களா? இயேசு தான் நிற்கிறாரு, ஆனால் இயேசுன்னு தெரியல. இயேசு என்று அறியாதிருந்தால். இது ஏன் தெரியல? இயேசு தான் நிற்கிறாரு, ஆனால் இயேசு என்று அவளுக்கு என்ன செய்யல, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அதே அந்த யோவான்லே இன்னைக்கு அதை நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால், அப்படி அவள் அழுது கொண்டிருக்கும் போது குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் உட்கார்ந்திருக்கிறதை கண்டால். அந்த 2 பேர் சேர்ந்து இந்த அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அடுத்த கவலை, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியல. புரியுது? இப்போ இயேசுவை வந்து நிற்கிறாரு. புரியுது? ஆனால் இயேசுன்னு தெரியல. இயேசு அவளை பார்த்து அதே கேள்வி கேட்கிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்னும் போது அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எங்கேயாவது எடுத்துட்டு போயிட்டு இருந்தா. யாரை பார்த்து கேட்குறாங்க? இயேசுவை பார்த்து, இயேசுவை நீங்கள் எங்கேயா எடுத்துன்னு போயிருந்தா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, நான் கொஞ்சம் பரிமள தைலம், சுகந்த வர்க்கம் இதெல்லாம் கொண்டு வந்துருக்கிறேன், அவர் சரீரத்தில் இந்த வாசனை திரவியத்தெல்லாம் பூசணும். புரியுதா? அப்படின் போது அவர் இப்போ தான் பேரை சொல்லி கூப்பிட்றார், மரியாளே. அந்த வாய்ஸ் அப்போ தான் அவளுக்கு தெரியுது, ஆஹா இது யார், நம்ம ஆண்டவர் இல்லையா, அதான் ரபோனி போதகரே அப்படின்ட்டு பணிந்தோம். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேக நேரத்தில் ஆண்டவர் தான் இருக்கிறாரு, ஆனால் ஆண்டவரை உணர முடியல. ஆண்டவருடைய, இன்னும் சொல்ல போனால் கரெக்டாக சொல்லலாம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை. புரியுதா? ஆண்டவர் தான் நிற்கிறாரு, ஆனால் இயேசுன்னு தெரியல. ஏன்னா இவங்க எதை தேடி வந்தாங்க? இயேசுவை தேடி வர்ற, இயேசுடைய சரீரத்தை தேடி வராங்க. கொண்டு போய் சென்டெல்லாம் போடணும், அதெல்லாம் செய்யணும். அவங்க அந்த காலத்தில் அந்த நாட்டில் ஒரு பழக்கம் வந்து அதெல்லாம் செய்யணும்னு வாங்கிட்டு வந்தால் காணமே, அவருடைய சரீரத்தை காணமே. அப்போது இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம். நல்லா கவனிங்க. இன்னும் சொல்ல போனால், கரெக்டாக சொல்ல போனால் ஏமாற்றன்றதை விட விரக்தி. சொல்லுங்கள், என்ன அவங்களுக்குள்ள? வாங்கிட்டு
ஆண்டவரை பார்க்கலையே, காணலை, ஒரே விரக்தி. உங்கள் மனசில் கூட அநேக நேரத்தில் ஏதாவது எதிர்பார்ப்பீங்க, அது இல்லைன்னா புரியுதா, ஏமாற்றம், விரக்தி. புரியுதா? இன்னும் சொல்ல போனால் அந்த விரக்தி ஜாஸ்தியாச்சுன்னா மனசில் என்ன வந்துடும், சலிப்பு. இப்போ ஆண்டவர் உணர முடியும். ஏசாயால பார்த்து 43 அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் 21ஆம் வசனத்தில், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். புரியுதா? ஆனால் பின்னால் சொல்கிறாரு, இவங்கள நான் இதற்காகவே ஏற்படுத்தினேன், ஆனால் அவங்க என்னை நோக்கி என்ன செய்யலை, கூப்பிடவில்லை. ஏன்னா என்னை குறித்து நீ மனம் சலித்து போனாய். நல்லா கவனிங்க, ஏமாற்றம், அதுக்கு அடுத்த நிலை என்னது, விரக்தி வரும். அதுக்கு அடுத்த நிலை என்ன ஆகும், சலிப்பு. அவ்வளோதான். நான் இவ்வளோ நாளாக கேட்குறேன், எங்கே நடந்தது, என்ன கிடச்சிது, அப்படி இல்லை. நம்ம வேலை கூப்பிட்டுட்டே இருக்கணும். கை வைத்திருக்கிற சூத்திரமானுங்க 123 சங்கீதத்தில் சொல்கிறாரு பாருங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. கைகை வைத்து கர்த்தர் சூத்திரமானோமா. ஆனால இந்த ஏமாற்றம் வரக்கூடாது, செய்வார் என்ற நம்பிக்கை, விரக்தி வரக்கூடாது. அதுக்கு அடுத்தது ஸ்டேஜ் என்ன வந்துடும், சலிப்பு வந்து. சலிப்பு வந்தால் அந்த ஏசாயால பார்த்த மாதிரி கூப்பிட மாட்டேன். பின்னால் நிறைய விஷயம் சொல்கிறாரு, அப்புறம் வீட்டில் படிச்சு பாரு. புரியுது? அப்போ நல்லா கவனிங்க. ஏன் அந்த அம்மாவுக்கு இயேசுன்னு உணர முடியலன்னா சொல்லுங்கள், இந்த டிசப்பாயின்மெண்ட், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி, மன சலிப்பு, இதெல்லாம் இருந்துன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ஆண்டவரை உணர முடியாது. அதனால் இது வராதபடி காத்துங்க. சொல்லுங்கள், வாயத்தர சொல்லுங்கள், இது வராதபடி நம்ம காத்துக்கொள்ளணும். புரியுதா? அவர் மேலே நம்பிக்கை. யோபு சொல்றாரு பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும், நம்மெல்லாம் அப்படியே செய்கிறார், ஏதோ கொஞ்சம் டெஸ்ட் வருது, நம்ம தாங்குவோன்னு அவருக்கு தெரியுது. ஆனால் நம்ம என்ன செய்கிற, கையை காலை உதறி, என்ன ஆண்டவர் இப்படி ஆயிடுச்சு. புரியுதா? அதனால் கவனிங்க, எப்பொழுதும் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை குறைக்காதீங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. கர்த்தர் செய்வார், ஏமாற்றத்தை மாற்றுவார், விரக்தி வராது, சலிப்பை கர்த்தர் நீக்குவார். கையிலே வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா. அதனால நல்லா கவனிங்க, இந்தம்மா தேடி வந்தது சரீரத்தை, ஆனால் அந்த ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு இதோட பெருசா ஒன்று வச்சிருக்கிறார். 17ஆம் வசனம் வாசிங்க. 17 பாருங்க. என்னை தொடாதே, நான் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. நல்லா கவனிங்க, இந்த அம்மா செத்து போன இயேசுடைய சரீரத்தை தேடி வந்தாங்க. ஆனா ஆண்டவர் இவங்களுக்கு வச்சிருந்தது என்ன தெரியுமா, ஒரு பெரிய மிஷன் வச்சிருக்கார், ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறார், ஒரு பெரிய என்ன ஊழியம் வச்சிருக்கிறார். நீ போய் அவர்களுக்கு சொல்லு. அதான் மார்க் 16 பார்த்தோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, நீங்க உலகம் முழுசும் போய் திருப்பி சொல்லுங்க, சர்வ சிருஷ்டிக்கு சொல்லுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்க கூட இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா உங்க கூட இருந்து நான் கிரியை செய்வேன். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அதனால எந்த ஏமாற்றத்துக்கோ மன சலிப்புக்கோ விரக்திக்கோ இடம் கொடுக்காதீங்க. கர்த்தரை நம்பி கிரியை செய்யுங்க, கர்த்தர் கூட இருந்து நடத்துவார். ரெண்டாவது அவரை அறியாதிருக்கிறதுக்கு உணராதிருக்கிறதுக்கு என்ன பாயிண்ட் ரெண்டாவதுன்னா, மார்க் வாசத்தில் அந்த 16ஆம் அதிகாரம் அதை எடுத்துங்க. 16ஆம் அதிகாரத்தில் 9 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். வாரத்தின் 1ஆம் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு, இதை நம்ம தான் இங்கே யோவானில் பார்த்தோம். முதலாக மரியாளுக்கு தரிசனமானார், அவளுக்கு 7 பிசாசை துரத்தி இருந்தார். அந்தமா போய் அவர்களிடத்தில் போய் யாருன்னு, சீஷர்களிடத்தில் போய் 10ஆம் வசனத்தில் அந்த செய்தி அறிவிக்கும். இயேசுவை பார்த்தம்பா, ஆண்டவரை பார்த்தேன் அப்படின்ட்டு அந்த சீஷர்களுக்கு அறிவிக்கும் போது என்னாச்சு, 11 அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. புரியுதா? ஆண்டவரை
கண்டவர்கள் சொன்னதை என்ன செய்யணும்? நம்பணும். நம்பலைன்னா நம்மளால ஆண்டவர் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க? உணர முடியாது. புரியுதா? அதுக்கப்புறம் பார்த்தா 2 சீஷர்கள் எம்மாவூர் போற வழியில அவர் கூடவே போறாரு. ஆனா அவங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல இயேசுன்ட்டு. பின்னால் அது சொல்றேன். புரியுதா? அப்போ சொன்னதை கண்டதை சொன்னவர்கள் சொல்றதை என்ன செய்யணும்? நம்பணும். புரியுதா? அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். இங்க வந்து பேசப்படுகிற ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றது சொல்றோம். அப்போ சொன்ன வார்த்தை நீங்க நம்பினாதான் அதுக்கு பலன் கிடைக்கும். எத்தனை பேர் புரியுது? சொல்றதை என்ன செய்யணும்? நம்பணும். நான் இயேசுவை பார்த்தேன் அந்த அம்மா சொல்லுது. இன்னும் 2 சீஷர் போய் சொல்றாங்க. யோவான் போய் சொல்றாரு. இன்னொரு அந்த சுவிசேஷத்துல யோவான் போய் சொல்றாரு. நம்ப மாட்டாங்க. அதனால என்ன பண்ணாராம்? பின்னால சொல்றாரு பாருங்க. அவர்கள் தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் 14 இருக்கு பாருங்க. நம்பாமல் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை என்ன செய்தார்? கடிந்து கொண்டார். ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்ளணும்னு விரும்புறீங்களா? புரியுதா? உங்களை பாராட்டணும்னு விரும்புறீங்களா? நீங்க நம்புங்க. ஏசாயால 53 அதிகாரத்தில் நிறைய விஷயம் இருக்கு. ஆத்தும ரட்சிப்பு, சுகம், சந்தோஷம், புரியுதா? விடுதலை, ஆக்கினையிலிருந்து நமக்கு மீட்பு எல்லாம் இருக்குது. புரியுதா? அந்த 53 அதிகாரத்தில் 12 வசனம். அதுல கீ எது தெரியுமா? முதல் வார்த்தை, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எங்கள் மூலமா நாங்க சொல்றதை கேள்விப்படுறீங்க, அதை நீங்க நம்புறீங்களா? நம்புறவங்களுக்கு தான் எல்லா பலன். நம்புறவங்களுக்கு தான் கர்த்தருடைய புயம் என்ன செய்ய சொல்லுங்க? வெளிப்படும். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவரை நீங்க உணராத இருக்கிறதுக்கு 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்பிக்கை இல்லை. புரியுதா? இந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழ வைக்கும். புரியுதா? உலகத்து மனிதர்களும் நம்புறாங்க, நம்மளாம் நம்புறோம். ஆனா அந்த நம்பிக்கையில உயிர் இல்லை. ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்பிக்கை எப்படி தெரியுமா? 1 பேதுருல சொல்றாரு, ஜீவனுள்ள நம்பிக்கை. வாயத்தில் சொல்லுங்க, ஜீவனுள்ள. ஏன் தெரியுமா? நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிற உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனால் அவரை பற்றி இருக்கிற நம்பிக்கையில என்ன உண்டு சொல்லுங்க? உயிர் உண்டு. அந்த நம்பிக்கை நம்மளை வாழ வைக்கும். புரியுதா? அந்த நம்பிக்கை இல்லைன்னா தேவன் என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. 2வது சொல்லுங்க, நம்பிக்கை. புரியுதா? நம்பிக்கை இல்லைன்னா உணர முடியும். 3வது லூக்கா 24 அதிகாரம். சீக்கிரமா பார்த்து முடிச்சிரும். 38 யாராவது வாசி. லூக்கா 24. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நல்லா கவனிங்க. 3வது ஆண்டவரை உணர முடியாதபடிக்கு அதை தடை செய்கிறது என்னன்னா சந்தேகம். இப்போ கூட நீங்க நிறைய விஷயம் நான் சொல்றேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சந்தேகப்படுறீங்க? சந்தேகம். அவர் சொல்லுவார், அவர் அது சொல்றாரு, நம்ம சொல்றாரு, அது எனக்கு தான் சொல்றாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? புரியுதா? பார்த்தீங்கன்னா சந்தேகம். சந்தேகம் தான் ஆண்டவர் பார்க்க முடியாது பின்னால். அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம்ன்றாரு. அவர் தான் வந்திருக்கிறாரு. 37 அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை பார்க்கறதா நினைச்சாங்க. இயேசு வந்து நின்று பயந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து, பயப்படாதீங்கப்பா, உங்களுக்கு என்னது? சமாதானம். நிறைய விஷயம் இருக்கு. சமாதானம் சொல்ற முதல் வார்த்தை வாழ்கன்றார். அப்புறம் அவர் வந்து சொல்லி சமாதானம்னா இவங்களாம் என்ன நினைக்கிற? ஏதோ ஒரு ஆவி வந்து பேசுற மாதிரி இருக்குது. காரணம் என்ன? அவர்களுக்கு உள்ள என்ன ஒன்று சொல்லுங்க? சந்தேகம், கலக்கம். புரியுதா? யாக்கோபு நிருபத்தில் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலையுண்டோடு கூட கடலின் அலையை போல இருக்கிறான். புரியுதா? அவன் கர்த்தரிடத்தில் எதையாக பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகப்பட்ட ஒன்று ஆண்டவற்றை வாங்க முடியாது. புரியுதா? சந்தேகம்.
புரியுதா? நல்லா கவனிங்க. அந்த சந்தேகத்தை உங்களை விட்டு அது ஆண்டவர் செஞ்சு பார்க்குறாரு பாருங்க. எப்பா என்ன நீ என்ன ஆவின்ற, ஆவிக்கு கை கால்லாம் இருக்குமா சொல்கிறாரு. 39 சொல்கிறாரு, நான் தான்றதை அறியும்படி என் கைகளை கால்களை பாருங்கள், என்ன தொட்டு பாருப்பா. சொல்லுங்க, என்ன தொட்டு நீங்கள் தொட்டு பார்க்க முடியும். ஆண்டவரே நான் தொடரும். உங்கள் இருதயத்தில் ஒரு உணர்வு ஆண்டவர் தருவார், அவர் பக்கத்தில் நிற்கிறது. புரியுதா? யாரு யோபு சொல்றான் பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிவேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். புரியுதா? அப்ப சந்தேகம் இல்லை, ஆண்டவர் உயிரோடு எழுந்தார், இன்றும் அவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். இயேசு சொல்றார், மகிமையின் நம்பிக்கையா. கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? கர்த்தர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார், அதை நம்பணும், சந்தேகம் வரக்கூடாது. சொல்லிட்டு தொட்டுப்பாருன்றாரு. அடுத்த என்ன சொல்றாரு? கைகளை கால்களை காட்டிட்டு இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரல. 41 வாசிங்க. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். எப்பா இன்னும் சந்தேகம் போல இல்லை, ஒரு சந்தேகத்தை போக்குறதுக்கு இன்னொன்று நான் செய்கிறேன்ட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சிருக்கியாப்பா? உடனே என்ன பண்ணாங்களாம்? பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகள் அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்தார். சாப்பிட்டு காட்டுறார். ஒரு ஆவி எங்கேயா சாப்பிடுமா? நான் சாப்பிட்றேன் பார், என் கை காலில் பாரு. புரியுது? அதனால் நல்லா கவனிங்க. இங்கே அவர்கள் அவரை பார்த்து அவர்தான் தெரியல. அதே போல் உங்களுக்கு ஆண்டவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அவைகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் சொன்னவர் சொன்னபடியே எனக்கு செய்வார். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போது சந்தேகம் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, உணர முடியாது, பார்க்க முடியாது. இயேசு வந்து நிற்கிற சமாதானம்னா ஆவி நிற்கிற மாதிரி நினைக்கிறேன். மூணாவது சந்தேகம். நாலாவது லூக்கா 24 அதிகாரத்திலேயே 25 வசனம் வாசிங்க. 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. புரியுதா? அதுக்குதான் சொல்றேன், டெய்லி பைபிள் படிங்க. டெய்லி பைபிள் படிச்சாதான் இதெல்லாம் புரியும். தீர்க்கதரிசிகள் சொன்னதை விசுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, சொல்றதுக்கு பயமா இருக்குல்ல, என்ன இல்லை, புத்தி இல்லை, மந்த இருதயமா இருக்கிறீங்களே. நம்ம ஊர்ல சொன்னா என்ன சொல்லுவாங்க இந்த காலத்துல? மந்த இருதயத்துக்கு என்ன சொல்லுவாங்க இந்த ஊர்ல? என்னம்மா புரியுதா? ஒரு சில இது போட்டால் டக்குன்னு எடுக்காது. புரிஞ்சிச்சா? அப்போது டெய்லி பைபிள் படிச்சிங்கன்னா நான் சொல்கிறது ஆமாம் அது அங்கே தான் இருக்குது, கரெக்டாக அவர் சொல்கிறது அப்படின்னு. நீங்கள் டெய்லி உங்களுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு என்னமோ எங்கேயோ என்னமோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அந்த வசனத்தை தேடுறேன்ட்டு பேஜ் பேஜாக பரட்டிக்கிட்டு சொல்கிறதையும் என்ன செய்ய மாட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரி அதே போல் பிடிச்சிங்க யாரோ ஒருத்தர், இல்லைம்மா இதை லேசாக சாய்ச்சி அதை பிடிச்சிங்க. யாராவது ஒருத்தர் பிடிச்சிங்க. சரி முடிச்சிடுறேன், சீக்கிரம் முடிச்சிடுவேன். சரி, அப்போ நல்லா கவனிங்க. அப்போ டெய்லி பைபிள் படித்தாதான், புரியுதா? டெய்லி படித்தாதான் அந்த வேதத்தில் இருக்கிற சத்தியம் இப்படிதான்றது நமக்கு உணர்வு வரும். அப்படி இல்லைன்னா இருதயத்தில் என்ன வரும்? புரியுதா? இதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. மந்த இருத டல்னஸ். இன்னும் சொல்ல போனால் அதில் என்ன போட்டுக்குதுன்னா ஸ்லோ ஹார்ட். சொன்னால் என்னமோ பண்ணுறீங்க. சரியா இருக்கா? நான் ஒன்று அப்படி குடிந்துருவா போவா
அது தரலாம், அது தரலாம். மைக்ல பின்னாடி. சரி, எத்தனை பேர் புரியுது? மந்த இருதயம் வராமல் இருக்கணும்னா வேத வசனத்தில் இருக்கிறதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு மந்த இருதயம் வராமல் இருக்கணும்னா என்ன சொல்லணும்? வாயத்தர சொல்லுங்களேன். என்னமா செய்யணும்? டெய்லி என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். புரியுதா? 1ஆம் சங்கீதத்தில் இரவும் சொல்லுங்க, இரவும் பகலும். இரவும் பகலும் நீங்க தவறாம செய்யறது என்னது? சொல்லுங்க. இரவும் பகலும் தவறாம செய்யறது என்னது? அதையா சொல்லுங்களேன். எதுவுமே செய்ய மாட்டீங்களா? சாப்பிடுறோம் இரவும் பகல். புரியுது? தானியேல் தினமும் தான் செய்து வருகிற வழக்கத்தின்படி தினமும் 3 வேளையும் 3 வேளை என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. நம்ம 3 வேளை என்ன பண்றோம்? சாப்பிடுறோம். இரவும் பகலும் சாப்பிடுறோம். புரியுதா? இரவும் பகலும் அப்படி வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்போ டெய்லி பைபிள் படிச்சா சொல்ற வசனம் அப்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அந்த இருதயத்துல மந்தமாயிடும். அப்போ சொல்றது நடக்கிறது, ஏன்னா ஏற்கனவே பழைய ஏற்பாடுல இருந்து சொல்லி இருக்குது. அதான் நான் சொன்ன யோபு 19 அதிகாரம், என் மீட்பர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், அவர் உயிர்த்தெழுவார், அவருக்கு தெரியுது. அதுபோல அநேக இடத்துல புரியுதா இயேசுவை குறித்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் எழுதி இருக்கிறது. இதெல்லாம் நீங்க தெரியணும்னா அதை படிச்சாதான் தெரியும். புரியுதா? அப்ப அந்த மந்த இருதயம் நமக்கு இருந்தா புரியுதா அவரை நம்மளால என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, உணர முடியாது. விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. யோவான்லே ஆண்டவர் சொல்றார், அவர் இருக்கும்போதே 5ஆம் அதிகாரத்தில் சொல்றார், வேத வாக்கியங்களை என்ன செய்யுங்க? தினந்தோறும் வாசித்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. 5:39 என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறவைகள் அவைகளே. புரியுதா? அப்போ பைபிளை நல்லா படிச்சாதான் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். பைபிளுக்கும் உங்களுக்கு தான் சம்பந்தம் இல்லைன்னா ஆண்டவர் சொல்றதை உங்களால என்ன செய்ய முடியாது? வாயை திறக்க மாட்டீங்க. சொல்லுங்க, உணர முடியாது. கைகளை வைத்து கத்துற சூத்திரம் பண்ணுங்க. புரியுதா? அப்போ இந்த பைபிள்ல சரியா டெய்லி வாசிக்கலைன்னா இருதயத்துல மந்த இருதயம் வந்துன்னா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. கடைசியா யோவான் 21 அதிகாரம் எடுத்துங்க. யோவான் 21 4ஆம் வசனம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாத 3 வருஷம் அவர் கூட தான் இருந்தாங்க. இல்ல, எல்லா இடத்துலும் கூடவே போனாங்க, கூடவே சாப்பிட்டாங்க, கூடவே படுத்தா தூங்கினாங்க. ஆனா இயேசு கரையில நிக்கிறாரு. அவர் இயேசுன்ட்டு உங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? 7 பேர் எங்க போயிட்டாங்க? மீன் பிடிக்க போயிட்டாங்க. பழைய லைஃப் போயிடலாம்ப்பா. ஆண்டவர் காணோம், அவர் என்ன ஆச்சு தெரியல. அதனால என்ன பண்ணலாம்? பழைய லைஃபுக்கு போயிடலான்ட்டு மீன் பிடிக்க போகிறோம்னு 7 பேர் சேர்ந்து போயிட்டான். ஒரு ஆள் சொன்னான். புரியுதா? எப்பவுமே நல்லா கவனிங்க. ஒரு ஆள் ஒழுங்கா இருந்தா 7 பேர் ஒழுங்கா இருப்பான். எத்தனை பேர் புரியுது? ஒரு ஆள் சரியில்லை, அப்படி பண்ண வரை நானும் வரேன்டா அவங்க கூட. புரியுதா? அந்த ஒரு ஆள் நல்ல ஆளா நீங்க இருங்க. ஒரு ஆள் சொன்னோட 7 பேர் நாங்களும் வர போயிட்டாங்க. போயிட்டு அங்க கரையில் ஆண்டவர் நிற்கிறாரு. அவரை இயேசு என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அப்புறம் கூப்பிடுறாரு, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களுக்கு உண்டா? ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாள் ராத்திரிலாம் பிரயாசப்பட்டீங்க, ஏதாவது கிடைச்சதா? ஒன்றும் கிடைக்கல. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க? வலதுபுறமா வலைய போடுங்க. நிறைய மீன் பிடிச்ச உடனே தான் அப்போதான் அவங்களுக்கு ஒரு உணர்வு. இது ஒரு காலத்தில் ஆழத்தில் போய் தள்ளி கொண்டு போ, மீன் நிறைய கிடைக்கும்னு சொன்னார, அவர் செஞ்ச மாதிரி இப்போ நடக்குத. அப்போதான் ஒருத்தனுக்கு உணர்வு வருது. யோவான் சொல்றான், அவர் கர்த்தர். புரியுதா? அவர் கர்த்தர்னு அப்பதான் பேதுருக்கு ஐயோ பயம், சரியான ட்ரெஸ் இல்லை, போய் தண்ணியில் குதிச்சான். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவரை விட்டுட்டு பழைய வாழ்க்கைக்கு இல்லை இப்போ ஏதாவது பேக் ஸ்லைடிங் பின்மாற்றம் இல்லை போனால் ஆண்டவர் பக்கத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? தெரியாது. புரியுதா?
கைகளை வைத்து கத்துற சூத்திரமானோமா. அதனால் இதெல்லாம் தவிர்த்துருங்க. எத்தனை பார்த்தோம்? 5 பார்த்தோம். ஏமாற்றம், விரக்தி, சலிப்பு, இதெல்லாம் வரக்கூடாது. அது முதல்ல. 2வது சொல்லுங்க, நம்பணும். சொல்கிற வார்த்தைகள் என்ன செய்யணும்? நம்பணும். 3வது என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. 4வது சொல்லுங்க, டெய்லி பைபிள் படித்தாதான் நடக்கிற சம்பவங்களை நம்மளால் இருதயத்தில் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். இல்லைன்னா ஆண்டவரையும் உணர முடியாது, அவர் சொல்கிற காரியத்தையும் உணர முடியும். கடைசி 5வது புரியுது, ஆண்டவரை பின்பற்றி வந்தவங்க அவர் பின்னாலேயே போனோமே தவிர ரிவர்ஸ் போகணும். கலப்பையின் மேல் கை வைத்து எவனும் என்ன செய்யக்கூடாதான்? பின்னிட்டு பாராதிருக்க கடவன். புரியுதா? அதனால் இந்த 5 காரியம் உங்களுக்கு இல்லாதபடிக்கு இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை உணர முடியும். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிப்போம். கரங்கள் வைத்து எல்லாம் கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை தேடி போன பொழுதும் கூட அவர்களால் ஆண்டவரே உம்மை உணர்ந்து கொள்ள முடியல, உம்மை பார்க்க முடியல. இப்படிப்பட்ட ஆண்டவரே 5 காரியங்கள் எங்களுக்குள்ள வராதபடி கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஏமாற்றம், விரக்தி, சலிப்பு எங்களுக்குள்ள வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்கப்பா. சொன்ன வார்த்தைகளை நம்புகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. சந்தேகங்களை கர்த்தர் நீக்குவீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதத்தை தினந்தோறும் வாசித்து சொல்லுகிற நடக்கிற சம்பவங்களை நாங்கள் எளிதாய் புரிந்து கொள்ள நல்ல புத்தியுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. உம்மை விட்டு ஒரு நாளும் ஆண்டவரே தூரமாய் போகாதபடி உம்மையே பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. எபேசு சபையில் சொன்னது போல, ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி ஒரு குறை இருக்குது சொல்லி ஒருவரை பார்த்து சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லாதபடி உம்மை பற்றி கொள்ள ஒரு நானுக்கெல்லாம் இன்னும் அதிகமாக நேசிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு தருவீராக. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஒவ்வொரு நிமிஷம் உணர்ந்து அவர் எங்களுக்குள்ள எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுகிற என்பதை உணர்ந்து கொள்ள கிருபைத்தார். யாவரை கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் என்றுமுள்ள சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.